கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 113:9. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் 1 சாமுவேலையும் நம்ம பார்க்கின்றோம். அன்னாள் தன்னுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு சாமுவேலை பெற்றெடுத்த பின்பு திரும்பவுமாக ஆலயத்திற்கு வந்த பொழுது கர்த்தரை பாடி புகழுவதை பார்க்கிறோம். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, பகைஞர்கள் மேல் என் கொம்பு உயர்ந்திருக்கின்றது என்று சொல்லி, கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவருடைய செய்கைகள் யதார்த்தம் அல்லவா என்றெல்லாம் சொல்லி அன்னாள் புகழுகிறதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அதே நேரத்தில் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அதனோடு மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சி ஆக்குகிறார். அதற்கு முந்தின வசனங்கள் பாருங்களேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். கர்த்தர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறாராம். அவருக்கு சமானமானவர் யார்? ஒருவருமே இல்லை. அப்படி உன்னதங்கள்ல வாசம் பண்ணுகிற தேவன் அவர் வானத்தில் இருக்கிறதையும் பார்க்கும்படிக்கு பூமியில உள்ளவைகளையும் பார்க்கும்படிக்கு தம்மை தாழ்த்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி பூமியில உள்ளவைகளை பார்த்து அவர் என்ன பூமியில பார்க்கிறாராம்? யார் சிறியவர்களா இருக்கிறாங்க, யார் எளியவர்களா இருக்கிறாங்க, அவர்களை உயர்த்த வேண்டும். குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் அவர்களை உயர்த்தணும் என்று சொல்லி அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் பூமியில் அப்படிப்பட்டவர்கள் மேல நோக்கி பார்க்கின்றது. அடுத்து அதே நேரம் இன்னொரு காரியத்தையும் செய்கிறாராம். மலடியா இருக்கிறவர்கள் மேல தேவனுடைய இரக்கம் கடந்து வருகின்றது, கிருபை கடந்து வருகிறது. அவர்கள் மேல கண்ணோக்கி பார்க்கின்றாராம். பூமியை நம்மை தாழ்த்தி பார்க்கும் பொழுது யாரெல்லாம் மலடியை என்ற பெயரோடு கூட உள்ளத்துல வேதனையை சுமந்து கொண்டு இருக்கின்ற சகோதரிகளை அவர் பார்க்கின்றார். அப்படிப்பட்டவர்களை என்ன பண்றாராம்? சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சி ஆக்குகிறாராம். சந்தோஷமான அவர் பிள்ளைத்தாய்ச்சி ஆக்குகிறார். மலடி மலடி என்று சொல்லி மற்றவங்களாம் அவங்க பேச்சு கேட்டு உள்ளத்துல வேதனையோடு இருக்கிற நேரத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்க பிள்ளைத்தாய்ச்சி ஆறாங்க, பிள்ளையை வயிற்றுல சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக அவருடைய உள்ளமெல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடுகின்றது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை, சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, வேதத்துல நம்ம மலடியாக இருந்த அநேக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கின்றோம். சாராளை பார்க்கின்றோம். சாராள் முதிர் வயதுல ஆண்டவர் சாராளை ஆசீர்வதித்து ஈசாக்கை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கர்ப்பத்துல பலன் இல்லை, இனி பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது என்ற நிலையில தான் சாராள் இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு கூட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கூட உங்களுடைய கர்ப்பத்தில் பிள்ளை தங்குவதற்கான வாய்ப்பே இல்லை, உங்களுடைய கர்ப்பத்தில் உங்களுடைய கரு பலன் இல்லை, அது தங்க முடியலை என்றெல்லாம் சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய கண்கள் உங்க மேல படுமானால் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பிள்ளைத்தாய்ச்சி ஆக்குவார், வீட்டிலே சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். ரெபேக்காளை கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். ராகேலை ஆசீர்வதித்தார், அன்னாளை ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். இப்படி கர்த்தர் மலடி என்று சொல்லப்பட்ட எல்லையில இருந்தவர்களை எல்லாம் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததை பார்க்கின்றோம். உங்களுக்கு லேட் ஆகுதா? பிள்ளை செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தாமதமாகுதா? வருடங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறதா? அப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையை கொடுக்க போகிறார் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, ஆண்டோடைய கண்கள் உங்கள் மேல படும்.
உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களை பிள்ளைத்தாய்ச்சி ஆக்குவார். வேதனையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிகள், திருமணமாகி எனக்கு 10 வருஷங்கள் முடிந்து விட்டது, 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, அல்லது 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்ற வேதனையோடு இருக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நமது ஊழியத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ பெண்கள் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற, தாமதமாகி பல வருஷங்கள் தாமதமான எத்தனையோ பேரை கர்த்தர் ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை சாட்சி சொல்லும்படி வைத்ததை நீங்க பார்க்குறீங்க இல்லையா? நீங்களும் சாட்சி சொல்ல போறீங்க. நீங்களும் உங்களுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை பிள்ளைத்தாய்ச்சி ஆக்கினார், நான் பிள்ளையை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி நீங்களும் சாட்சி சொல்ல போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார், அல்லேலூயா என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவரீர், நீர் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படிக்குமை தாழ்த்துகிறீர் என்று எழுதியிருக்கிறது போல இதோ உடைய பிள்ளைகளை நீர் பார்ப்பீராக. ஆண்டவரே, மலடி இன்னும் எனக்கு பிள்ளை இல்லாததினால இப்படி நான் மற்றவர்களால் சொல்லப்படுகிறேனே என்று கண்ணீரோடு அந்த ரங்கத்தில் அவர்கள் உம்மை நோக்கி வடித்த கண்ணீர் ஏராளமாக இருக்கலாம். கர்த்தாவே, நீர் அவர்களை பார்ப்பீராக. நீர் அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. அன்னால் அன்றைக்கு சாமுவேலை பெற்றெடுத்து ஆலயத்திற்கு வரும் பொழுது என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி, உம்மை எப்படி துதித்து புகழ்ந்தார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் கர்ப்பத்தை பலப்படுத்த முடியும், உங்கள் கர்ப்பத்தில் பிள்ளையை தங்க வைக்க முடியும். அழகாய் உங்கள் கைகளில் பிள்ளையை பெற்றெடுத்து ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்கும்படி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.